நம்ம வந்து ஒரு ஏழைகள்னே இல்லாத அளவுக்கு போகிற அளவுக்கு எவ்வளோ முடியறதோ எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் உதவி பண்ண முடியறதோ அதான் உதவின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை வரணும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் வந்துட்டு அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் படிக்க வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்காக மெயின் எஜுகேஷன் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்து. யாரெல்லாம் ஹெல்த்து வந்துட்டு எஃபர்ட் பண்ண முடியாதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அவளை ஸோ வணக்கம். நான் டாக்டர் பத்மா, பாலாஜி மருத்துவமனையில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக இருக்கேன். இந்த வசந்தராம் சேவா ட்ரஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நாங்கள் நடத்தின்னு வரோம். என் கூட டாக்டர் மிஸ்ஸஸ் மீனாட்சி இருக்காங்க. அவங்க நாங்கள் சேர்ந்து நடத்திட்டு வரோம். மெயினாக இதை வந்து கொரோனா காலத்தில் ஆரம்பித்தோம். அந்த டயத்தில் வந்து நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுற அந்த காலத்தில் பசி பட்னி கஷ்டப்பட்டுன்னு இருந்தப்போ நிறைய பேருக்கு வந்து உணவு மற்றபடி அத்தியாவசிய டெய்லி உணவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு சாப்பாடு கலந்து வீட்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த கொரோனா காலம் தாண்டின அப்புறம் ஃப்ளட்ஸ் டைம்லேயும் நிறைய பேருக்கு ரிலீஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் போக போக நம்ம குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு முதல்லேருந்தே கொஞ்சம் சின்ன சின்னதாக லைக் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் பசங்களுக்கு எஜுகேஷன், அதுக்கு ஃபண்ட் பண்ணுறது, அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறது, அவங்களுக்கு டெய்லி தேவையான விஷயங்களை செஞ்சு தருதுன்றத மாதிரி ஒரு சிலருக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக நாங்கள் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய புக்ஸு, அவங்களோட எஜுகேஷனுக்கு தேவையான உதவிகள், இதை தவிர வந்து மருத்துவ உதவிகள், மருத்துவ செலவு பண்ண முடியாதவங்களுக்கு கொஞ்சம் அந்த அவங்களோட செலவுகளை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா செஞ்சுட்டு வரோம். இன்னும் நிறைய வளர வளர இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் உதவிகள் செய்து நன்மை பண்ணுறதா உத்தேசம் வச்சுருக்கிறோம். மீனாட்சி மறுபடியும் பேசுவாங்க. இன்னும் நிறைய பேர், அதாவது நம்ம வந்து ஒரு ஏழைகள்னே இல்லாத அளவுக்கு போகிற அளவுக்கு எவ்வளோ முடியறதோ எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் உதவி பண்ண முடியறதோ அதான் உதவின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை வரணும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரோட வாழ்வு படிப்புன்றது வந்ததுன்னா படிப்பு வந்து அவங்க மேன்மை அடைஞ்சாங்கன்னா அவங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியும். ஸோ படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து மேலே வந்தாங்கன்னா அந்த அவங்க மட்டும் இல்லை அந்த குடும்பமே வந்து மேன்மை அடையும். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியல, ஃபினான்ஷியல்னால வந்து வேலைக்கு போகிறாங்க, படிக்க முடியாமல் போச்சு, அவங்களோட ட்ரீம்ஸை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணலான்னு இருக்கோம்ப்பா. இல்லை, எங்களோட இப்போதைக்கு நிறைய எங்களோட ஃபண்ட்ஸு, அப்புறம் என்னோட கலீக்ஸ், என்னோட டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதை பற்றி சொல்ல இப்போ முதல்ல வந்து நாங்களே தான் எங்களோட ஓன் இன்கம்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து போட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்ச நாங்களும் உதவி பண்ணுறோன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே இப்போ நிறைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட QR கோடு இருக்குது, அது உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறோம். ஸோ QR கோடு இருக்குது அண்ட் அந்த நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து என்ன உங்களால் முடிஞ்சது குழந்தைங்களோட மேன்மைக்கு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். டெஃபினெட்லாக அது வந்து ATG எக்ஸெப்ஷன் இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் யாரெல்லாம் என்னென்ன நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலாம். ஏன்னா இது இன்னும் நிறைய நாங்கள் செய்யணும்னா எங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் மட்டும் பத்தாது, எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியும். வணக்கம், என் பேர் மீனாட்சி. நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கரு. என்னது நிறைய பேருக்கு வந்துட்டு சின்ன பசங்களுக்குலாம் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே படிப்பு எல்லாம் இல்லாமல் நிறைய பேர் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்போது உருவாகிட்டுருக்கு. ஏன்னா ஃபினான்ஷியலி எல்லாருமே சவுண்டாக இல்லை. அவள் எல்லாருக்கும் கல்வி முதல்ல நிறைய பேர் சேரணும். அதுக்காக எங்களது பிளான் படி எஜுகேஷனு அப்புறமா ஹெல்த்து இதுதான் மெயினாக நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்மளோட ட்ரஸ்ட்டில்.
அதனால் எஜுகேஷன்னாக்கா சின்ன பிள்ளைங்க ஒரு பெண்ணு வந்து ஒரு கல்வி அடைஞ்சாருனாக்கா ஒரு குடும்பமே வந்துட்டு பெனிஃபிட் ஆகும். அதனால் வந்துட்டு அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் படிக்க வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்காக மெயின் எஜுகேஷன் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்து. யாரெல்லாம் ஹெல்த்து வந்துட்டு எஃபோர்ட் பண்ண முடியாதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவளால நம்ம சிஸ்டரோட டாக்டரோட உதவியால, அவங்க கூட இருக்கிற சகோதரர்கள் உதவியால, நாங்க நெறைய ட்ரீட்மெண்ட் இலவசமா நெறைய பேருக்கு பண்ணிட்டுருக்கோம். ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ் வி ஆர் டூயிங் திஸ் ஒர்க். ஸோ இந்த ட்ரஸ்ட் மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு உங்க எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுறது. அதே நேரத்தில வந்துட்டு எல்லாருக்கும் நம்மள ரீச் பண்றதுக்கு நம்மளோட மொபைல் நம்பர் நம்ம QR கோட்ல கொஞ்சம் சர்க்குலேட் பண்றோம் நாங்க. எல்லாரோடையும் முடிஞ்ச என்ன முடியுமோ, சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட பரவால்ல. அவங்க சக்தி ஏத்தி குடுத்தீங்கனாக்கா, அது வந்துட்டு எல்லாருக்கும் உதவுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, எங்க ட்ரஸ்ட்ட நல்லா வரதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவரிபடிஸ் கோஆப்பரேஷன் இன் திஸ் ரெகார்ட். தேங்க் யூ ஸோ மச்.